மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஏஐ குட் ஆர் டேஞ்சர். இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கள்ல, இந்த எந்திர மனிதன், இதனால் நமக்கு நன்மையா அல்லது பாதிப்புகள் உருவாகுமா, இதை பற்றி தான் இந்த வீடியோ. இதை பற்றி கேட்கும்பொழுது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளிப்பட்டு எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, ஆர்டிஃபிஷியல் ரொம்ப நல்லது தானே. 10 பேர் செய்ய வேண்டிய ஒன்று செய்யுது, 100 பேர் செய்ய வேண்டியது ஒன்று செய்யுது, 1000 பேர் செய்ய வேண்டிய ஒன்று செய்யுது. அதனால் எல்லாமே எந்திரங்கள் ஆகிடுச்சுன்னா அதுக்கு உண்டான மெக்கானிசத்தோட மனிதர்கள் வாழ்வாங்கள்ல. ஆக டெவலப்மெண்ட்டு தானே ஆகிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அது எப்படிங்க உங்களுக்கு அது தீமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். உண்மைதான். ஒரு டெவலப்மெண்ட் ஆகும்போது எல்லாருமே படித்தவனா, இப்போ ஏஐ படித்தவனா தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. படிக்காதவனும் இருக்கலாம். படிக்காதவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? ஒரு எந்திரம் இப்போ வயலில் உட்காந்து அறுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு இருந்த ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி மிஷின் வச்சு பயிரிடுறதுலேருந்து அறுவடை வரல, எல்லாத்துக்கும் மிஷின் வந்து போச்சு. எல்லாமே வந்துட்டதால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி விலையை இழந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஒரு விவசாயத்தை மட்டுமே இதை நான் சொல்கிறேன். அதுக்காட்டும் கம்ப்யூட்டர் வந்தது, அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்ட பல வேலை வாய்ப்புகள் காலி ஆச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெடிக்கல் போஸ்ட்டு ஃபுல்லுமே இப்போ அடி வாங்கிடுச்சு. அதாட்டம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தால் இப்போ அதெல்லாம் அடி வாங்கி போச்சு. ஆக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தொழில்நுட்பம் உள்ளே பூந்த உடனே அங்கே இருக்கிறவனை அடித்து அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளை அடித்து நொறுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு உழைக்கும் வர்க்கத்தை ஒழிச்சிட்டு ஒரு எந்திரம் உள்ளே போடுது. ஏழைன்றத உழைக்கும் வர்க்கத்தை ஒழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு எந்திரம் போகுது. அப்படி போகும்போது அந்த உழைக்கும் வர்க்கம் வேறு வழி இல்லாமல் திண்டாடி தன்னுடைய வாழ்க்கையை ஏண்டா வாழறோன்ற நிலையில இருந்து பிச்சை எடுக்க கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து, ஏன்னா பிச்சை கொடுக்குறவன் இருந்தால் தானே அப்புறம் வாங்க முடியும். ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையில் வரும்போது தற்கொலைக்கு கூட காசு இல்லாத சூழ்நிலையில் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறிட்டு இருக்குது. இப்போ இது நான் சொல்லும்போது ஸ்டார்டிங் கிண்டலாக இருக்கலாம், கேலி பண்ணலாம். யோசித்து பார்த்திங்கன்னா அதோடைய விடைய தெரியும். இப்போ இந்த எந்திர மனிதர்கள் அதிகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா மனிதன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக பொருட்கள் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும், அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதனால் நம்ம அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கு இன்றைக்கி சாராயம் விற்றுட்டு அந்த பைசாவில் உங்களுக்கு அரிசி ஃப்ரீ, கோதுமை ஃப்ரீ, அதுக்கடுத்தது ரூபா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களே கவர்மெண்டில். புரியுதுங்களா? அதாட்டம் விதவைகளுக்கு ஃப்ரீன்னு கொடுக்கறதுக்கு காரணம் விதவையை ஆக்கிறது அரசாங்கம். ஆனால் அந்த விதவைகளுக்கு பென்ஷன் கொடுக்குறது அரசாங்கம். இதெல்லாம் நான் டீப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு தெரிஞ்சுருக்கோம். ஆக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏஐ அதிகமாக உள்ளே பூந்து நம்மளை என்ன அப்படின்னா எல்லா வர்க்கத்தையும் அழிச்சிட்டே வருது. அதாவது உழைக்கும் வர்க்கத்தை அழிச்சிட்டே வருது. தொழில்நுட்பம் அதிகமாக போனதால் உழைக்கும் வர்க்கம் அழிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது மானியம்ன்ற ஒன்று கொடுத்து வேலையே இல்லை, அவனுக்கு வேலை செஞ்சால் செய்யாட்டா அவனுக்கு சாப்பாடு உண்டு அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வரக்கூடிய காலமும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உழைக்காமல் ஒருத்தவன் சாப்பிட்றதுன்றது பெரும்பாலும் மக்கள் விரும்ப மாட்டான். புரியுதுங்களா? ஒரு சில சோம்பேறிகளை தவிர.
அப்போ எவனும் உழைக்காமல் இருப்பாங்க மாட்டான். அந்த உழைக்காமல் இருக்கக்கூடியவங்க மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் வழியாக. இதனால் பிற்காலத்தில் எத்தனை பேர் பாய்சன் சாவான், எத்தனை பேர் உயிரோடு இருப்பான், மனித வர்க்கம் இருக்குமா இருக்காதா, இந்த கேள்விகள் கேட்கும்போது பயமாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வைங்க. தேங்க்யூ.